காவல் கிணறு வளர்ச்சியை 2013 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2013-14க்கு முன்னாடி காவல் கிணறு ஒரு விவசாய பூமி தான். மழையும் ஒழுங்கா இல்லாதனால தண்ணியும் இல்லாதனால விவசாயம் ஒழுங்கா பண்ண முடியல. எக்ஸாக்டா 2013-14க்கு அப்புறம் தான் இங்க பொருளாதார வளர்ச்சியே ஸ்டார்ட் ஆச்சு. மகேந்திரகிரி பக்கம் ISROல ஃபுல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆன டைம் இது. லேட்டர் ஃபுல் ஃபிளட்ஜ்ட் IPRC 2014ல கன்வெர்ட் ஆச்சு. அதே டைம்ல காவல் கிணறு சுற்றி காற்றாலை ப்ராஜெக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியா பிஸியாக ஆரம்பிச்சிடுச்சு. சயின்டிஸ்ட் வந்தாங்க, இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. NH44ல டிராவல்ஸும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேஸ்ல தான் 2013ல நம்ம ஸ்டெல்லா ரெசிடென்சி ஸ்டார்ட் ஆச்சு. க்ரோவிங் மூவ்மெண்ட் இருந்த ஒரு பிளேஸ்ல டிராவல் பண்ற மக்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டே ஆப்ஷனா இருந்தது தான் நம்ம ஸ்டெல்லா ரெசிடென்சி. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம காவல் கிணறோட சேர்ந்து வளர்ந்தது தான் நம்ம ஸ்டெல்லா ரெசிடென்சி.